பண்புலிங்கிற அழகான கிராமத்தில் இருக்கிற சின்ன குன்று மேலே தான் திருமலை குமாரசுவாமி கோவில் இருக்குது. இதுதான் கோவில் போகிற வழி. படிக்கட்டுலேயும் ஏறி போகலாம். காரில் போனோம்னா கோவில் முன்னாடியே போய் இறங்கிக்கலாம். கோவில் முன்னாடி இறங்கின உடனே லெஃப்ட் சைடு 16 படிக்கட்டு வச்சு ஒரு சின்ன விநாயகர் சன்னதி இருக்குது. அவர் உச்சி பிள்ளையார்னு எழுதியிருக்கிறாங்க, சொல்கிறாங்க. 16 செல்வங்களும் கிடைக்குங்கிறது ஐதீகம். அப்புறம் இந்த கோவிலுக்கு காவல் தெய்வம் தில்லைக்காளி. படிக்கட்டு வழியாக ஏறி வந்தோன்னா அங்கே விநாயகரையும் இடும்பனையும் தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரே ஒரு வேல் வச்சு தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த வழிபாடு பண்ண அர்ச்சகர் பூவன் பட்டர். அவர் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மத்தியான நேரத்தில் ஒரு புளிய மரத்தடியில் படுத்து தூங்கும்போது முருகன் கடவுளை கோட்டை திருடுங்கிற இடத்துல எறும்புகள் எல்லாம் சாரை சாரையாக ஒரு குழிக்குள்ளே போகும். அதில் நான் சிலை வடிவில் இருக்கேன், எடுத்துகிட்டு வழிபாடு பண்ணுன்னு சொன்ன உடனே இந்த பகுதியாண்ட பந்தல ராஜாவோட உத்தரவோட பேரில் அந்த சிலையை எடுத்துட்டாங்களாம். எடுக்கும்போது மூக்கில் அவருக்கு காயம் பட்டிருக்கு. அதனால் அவரை மூக்காண்டிங்கிற பேரெல்லாம் சொல்கிறாங்க. அதில் இந்த ஏரியாவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பேர் வைக்கிறது இன்றைக்கும் வழக்கமாக இருக்குதான். இந்த கோவிலை சப்தமாதர்கள் தினமும் வழிபாடு பண்ணுவாங்களாம். அங்கே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் ஒரு நாளைக்கு ஒரு குவளைப்பூ தான் பூக்குமா. அதை வச்சு தான் அவங்கெல்லாம் வழிபாடு பண்ணினதாக சொல்கிறாங்க. இங்கே முருகனுக்குரிய எல்லா வழிபாடுகளுமே இங்கே சிறப்பாக விசேஷங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. கோபுர தரிசனத்துக்கு கீழே 2 மயில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதில் நின்று தான் எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கை எழில் நிறைஞ்ச இடம் இது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாரும் முருகனுடைய அருளை பெறலாம், தரிசனம் பெறலாம். சூப்பராக தரிசனம் தராரு முருகன். சிலை வடிவிலையும் ஒரு கையில் வேலும் மயிலும் வச்சு தான் தரிசனம் தராரு. இது தங்கத்தேர் இழுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இதில் எழுதி போட்டிருக்காங்க. இது கோவில் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. காற்று பயங்கரமாக இருக்குது. இதுதான் படிக்கட்டு வழியாக ஏறி வர இடம். இதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான இடமா இருக்குது. இங்கே வாழ்க்கை நல்லா சிறப்பாக மாறும்னு சொல்கிறாங்க. நேரம் கிடைக்கும்போது எல்லாருமே முருகன் அருளை பெறுறதுக்கும் தரிசனம் பெறதுக்கும் இங்கே நீங்கள் வரலாம்.